ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த மாதிரி தான் நைட்டு 3 வாத்தியாரும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க சார். எனக்கு அவங்க 3 பேர் எனக்கு வரணும். அவங்க 3 பேருக்கு தண்டனை வாங்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். அவங்க கண் முன்னாடி வரணும். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்களா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி சொல்லிட்டு என்னால் முடியல சார். எனக்கு மன உடச்சல் ரொம்ப ஆயிடுச்சு. என்னால் முடியல. அவங்க ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்க பாப்பா. இப்படி தான் நடந்தது. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க ஆசிரியர் தரப்புலன்னா, அந்த குழந்தைக்கு வந்து கட்டி தான் இருந்து ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை. பையன் பாப்பா எங்கிட்டே சொன்னோம் சார். இந்த மாதிரி 3 பேர் பண்ணாங்க. வாயிலே இந்த மாதிரி சொன்னாங்க. தெளிவாக சொன்னோம் பாப்பாவே சொன்னாங்க. சரி, இப்போ அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன செய்யணும் சார்? அவங்க தூக்கிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். அவங்க மெயினாக இப்போ இங்கே வந்து ஆகணும். அவங்க 3 பேர் யார் அந்த ஸ்கூலில் என்னவா இருக்கிறாங்க? 3 பேர் என்னவா இருக்கிறாங்க? வாத்தியாராக தான் இருக்காங்க. எங்களுக்கு படிப்பு கம்மி. கவர்மெண்ட் ஸ்கூலா தனியார் கவர்மெண்ட் ஸ்கூல். அவங்க வந்து எங்கள் முன்னாடி காட்டணும். நாங்கள் அவங்க வரணும் சார். அதுங்க தான் அவங்க காட்டணும். இப்போ போலீஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்க? போலீஸ் தரப்புல இதனால பேசி பேசலாம். அவங்களை வந்து கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க. நாங்கள் கூட்டினார் சொல்ல அவங்க அதை பேச்சு பேச்சே இருக்க மாட்டேறாங்க. கேம்பஸ் ஆயிடலாம் பேசலாம் மட்டும் தான் சொல்கிறாங்க சார். பாப்பா எத்தனாவது படிக்குது? 8வது சார். சம்பவம் நடந்ததா எப்போ சொன்னாங்க பாப்பா? 15 நாளைக்கு முன்னாடி சார். ஆனால் நைட்டு தான் எனக்கு தகவல் சொன்னேன் சார். அதுவும் பயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மிரட்டி கேட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி எதனா சொன்னேன்னா எதனா பண்ணிடுவேன், அந்த மாதிரி மிரட்டி வச்சுக்கிறாங்க சார். ஆசிரியர்கள் என்ன வார்த்தையை சொல்லி மார்க் போடுவேன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சாங்களா? என்ன மாதிரி சொல்லி சொல்கிறாங்க? சின்ன பொண்ணு சார் அந்த மாதிரி சொல்லலை கரெக்டாக. ஆமாம், எந்த வாத்தியார் தான் பர்டிகுலர் சொல்கிறாங்களா? கன்ஃபார்மாக 3 வாத்தியார் சொல்கிறாங்க சார். பாப்பா வாத்தியார் பேர் சொன்னாங்க சார். எனக்கு அந்த பொண்ணு சேர்த்து 3 பேர் தான். 3 பேர் வேணாம் வேணாம். 3 பேர் வேணாம் சார். ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் யார்? சரிப்பா, அது செக் பண்ணும்போது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கட்டி இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. கட்டி இருக்குது, கட்டிக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் எல்லாம் எதுவும் இல்லை. சரி, கட்டிக்கு ஆப்ரேஷனா அது ரிசல்ட் நாங்கள் எல்லாமே எடுத்தோம், நாங்களும் காட்டுறோம். ரிசல்ட் எல்லாம் எதுவும் இல்லை. வாத்தியார் பேர் சொல்லிச்சிங்களா? அவங்க வந்து சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. நைட் வந்து கூட இங்க தமிழ்நாடு இப்போ வரையும் வந்து யாரு எந்த வந்து ஒரு சாருன்றது வந்து யாருமே எதுவும் அது யாரு, அந்த சஸ்பெக்ட் யாரு? நைட்டே கூட்டின்னு போனான்னு சொன்னாங்க. அந்த சஸ்பெக்ட் யாரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? ஸ்டேஷன்ல கேட்கும்போது கூட்டிட்டு போனான்னு சொல்லுறாங்க. அது சஸ்பெக்ட் யாரு? அந்த ஒரு ஆள் யாரு? எங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் யாரு அது சொல்லுங்க.